வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். உலகநாயகன் கமல்ஹாசன் ஒரு தீர்க்க தரிசி. 2023ஆம் ஆண்டு சினிமாட்டோகிராஃப் ஆக்ட் வந்தபொழுது அதை கடுமையாக எதிர்த்தார். அதை எதிர்த்து பதிவு போட்டது மட்டும் இல்லாம பார்லிமெண்ட்டுக்கே போய் தன்னுடைய கருத்துக்களை எடுத்து வச்சாரு. அப்ப அவர் மெம்பர்லாம் கிடையாது, இதுக்காக ஸ்பெஷலா கூப்பிட்டுருந்தாங்க அப்ஜெக்ஷன் சொல்றதுக்காக. அவர் தன்னுடைய கடுமையான அப்போசிஷனை எடுத்து வச்சார். அதாவது கமல் அப்போசஸ் சினிமாட்டோகிராஃப் பில் அர்ஜஸ் அதர்ஸ் டு வாய்ஸ் கன்சர்ன் ஃபார் ஃப்ரீடம் லிபர்ட்டி. ஸோ இதில் அவர் என்ன சொல்றார், இதுல என்ன ஒரு சிக்கல்னா, இந்த பில் படி யூனியன் கவர்மெண்ட் கேன் ரீஎக்ஸாமின் அண்ட் ரீசர்டிஃபை த ஃபிலிம்ஸ் that had already been cleared by the Central Bureau of Film Certification. ஸோ இதுதான் இப்போ இந்த பிரச்சனையில தான் இப்ப ஜனநாயகன் ஆகட்டும் பராசக்தி ஆகட்டும் எல்லாமே மாட்டிட்டு முழிக்குது. இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்ப பிஜேபி வந்ததுக்கு அப்புறமும் இதுல மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டது. 2023 இந்த பில்லு கொண்டு வந்தாங்க. ஸோ அதை எதிர்த்து தன்னுடைய எதிர்ப்பை கடுமையான பதிவு பண்ணாரு. அதாவது ஆஸ் பர் த பில் the union government can re-examine and recertify the films that had already been cleared by the Central Board of Film Certification. On June 18, the union government invited comment from the public on the Cinematograph Act Bill 2021. 2021 சாரி 23ல 21ல இது 1952ல கொண்டு வரப்பட்டது. அதுக்கப்புறம் 21ல வந்தது. இது எல்லாருடைய கமெண்ட் கேட்டாங்க. அந்த கமெண்ட் கேட்கும்பொழுது இது ரொம்ப கடுமையான சட்டம், இதுக்கு எதிராக நம்ம குரல் கொடுக்கணும் அப்படின்னு அப்பவே கமல்ஹாசன் சொல்லியிருந்தாரு. ஸோ அன்னைக்கெல்லாம் விஜய்லாம் வாயை திறக்கல, விஜய்லாம் இதை பத்தி எதுவும் பேசல. ஏன்னா கமல் இந்த இதுல ஒர்க் பண்ணியிருக்காரு, ஷாம் மேனகளோட ஒர்க் பண்ணதுனால அவருக்கு தெரியும் இது என்னெல்லாம் பிரச்சனை ஆகும், என்னெல்லாம் பிளஸ் என்னெல்லாம் மைனஸ். சென்சாரே இல்லாம இருக்க முடியாது, சென்சார் இருக்கலாம், ஆனா அது கவர்மெண்ட்டுடைய ஃபுல் ரிமோட் கண்ட்ரோலா மாறிடக்கூடாதுங்கிறது தான் அவருடைய கருத்தா இருந்தது. இது 94லயே அவர் பெரிய கட்டுரை எழுதியிருக்காரு இது சம்பந்தமா. சென்சாரை பத்தி பல சமயங்கள்ல அவர் கருத்து தெரிவிச்சிருக்காரு. சென்சார் போர்டா இருக்கக்கூடாது, இது ஃபிலிம் சர்டிபிகேஷனா இருந்தா போதுமானது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்பெல்லாம் இவங்க யாரும் அதை கண்டுக்கல. அவர் சொன்னதை இதெல்லாம் என்ன போரா இருக்கு, நம்ம நடிச்சோமா, மாஸ் டயலாக் பஞ்ச் டயலாக் பேசணுமா போனோமான்னு இருக்கக்கூடிய கதாநாயகர்களுக்கு இதெல்லாம் போரான விஷயமா இருக்கும். பட் இது பின்னாடி பாதிக்குங்கிறத 2021ல மட்டும் இல்ல 90கள்லயே சொல்லியிருக்காரு. அதனுடைய விளைவு இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஜனநாயகன் ஆகட்டும் பராசக்தி ஆகட்டும் ரிலீஸ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. இன்னைக்கு பராசக்தி கிடைச்சிருங்கிறாங்க, சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய கட்டம் 60 கட்டம் நம்ம சொல்றாங்க. அவ்வளவு கட்டில் படம் எடுத்தா அது விளங்குமா, ரிலீஸ் பண்ணான்னு தெரியல. ஸோ தமிழ் படங்கள் ஜனநாயகன் தான் இல்லை, பராசக்தி வருமா வராதுன்னு தெரில அப்படின்னா, நேற்று நைட்டு ராஜா சாப் ஸ்பெஷல் ஷோ போட்டிருக்காங்க போல் இருக்கு. அதை பார்த்துட்டு எல்லாம் போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. கடுமையான நெகட்டிவ் ரிவ்யூவு. ப்ளூ சட்டை மாறனே இப்போ ரிவ்யூ போட்டாரு, அவரும் நெகட்டிவ் ரிவ்யூ தான் கொடுத்துருக்காரு. அது ஒரு பக்கம் இருக்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ராஜா சாப்புங்கிறது ஒரு ஹாரர் ஃபேண்டசி அப்படிங்கிறாங்க. அதாவது ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு பங்களா இருக்கும், அங்க ஒரு 4 பேர் போவாங்க, அங்க நடக்க பேய் வரும், அதுக்கு ஒரு பிளாஷ்பேக் இருக்கும். இந்த மாதிரி கதையெல்லாம் நம்ம எவ்வளவு பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு கதை, அதுல ஒரு பேன் இண்டியன் ஸ்டார்னு வச்சு இவரை பிரபாஸை வச்சுக்கிட்டு அவருக்கு அந்த பாகுபலி ஓடினது நல்லதா கெட்டதான்னு தெரியல. அதுக்கப்புறம் பெரிய பட்ஜெட் படம் தான் பண்ண முடியுங்கிற ஒரு டேக்ல மாட்டிக்கிட்டு அவர் முடிக்கிறாரு. நல்ல படங்களே அவரால் கொடுக்க முடியல, பெரிய வெற்றி படங்களும் தொடர்ந்து கொடுக்க முடியல. நிறைய பிளாப்பு, நடுவில் ஒரு வெற்றி. கல்கி படம் மட்டும்தான் அவருக்கு வெற்றி. அதுக்கு முன்னாடி தொடர்ந்து தோல்வி படங்களா கொடுத்தாரு. சாகோன்னு ஒரு படம் வந்தது, அப்புறம் இன்னொரு படம், ஒரு படத்துல லவ் கதையா எடுத்தாங்க பூஜா ஹெக்டே வச்சு, அந்த படமும் ஓடலை. ஸோ இப்போ இந்த படம் ராஜா சாபாது ஓடுமான்னு பார்த்தா சுத்தமா 1/2 மார்க்கு 1 மார்க் தான் கொடுக்குறாங்க, அந்த அளவு மோசமா இருக்கான். அந்த ராஜா சாப் பிரபாஸ் லுக் சோ டல், அன்எனர்ஜெட்டிக் வித் புவர் மேக்கப், கிளாமர் ஹீரோயின்ஸ், தமன்ஸ் மியூசிக் ஓகே, பேட் சிஜிஐ, லோ ப்ரொடக்ஷன் குவாலிட்டி, புவர் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அண்ட் கிளம்சி செகண்ட் ஹாஃப், டைட்டில் கார்டு அண்ட் ஓப்பனிங் சீக்வன்ஸ் குட், பேத்தட்டிக் லவ் ட்ராக்கு, பேலஸ் காமெடி சீன் கிவ் சம் ரிலீஃப், டூ லெங்தி அண்ட் போரிங் ஸ்கிப்னு போடுறாங்க. 3 மணி நேரத்துக்கிட்ட இருக்கான் படம். இதுல பார்ட் 2க்கு வேற லீடு கொடுக்குறாங்களா. இது எப்படின்னா, ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுட்டு இந்த ஹோட்டல்ல மோர் நல்லா இருக்கு அப்படின்னா எப்படி இருக்கும்,
ஏன்னா மோருங்கிறது தயார் பண்றதுக்கு அவங்க எதுவும் பண்றது கிடையாது. என்ன, முத நாள் பால்ல உர ஊத்துனா அடுத்த நாள் மோர். ஸோ மோர் மட்டும் நல்லா இருக்கு, வேற எதுவும் நல்லா இல்லை அப்படின்னா ரிவ்யூ பாருங்க. டைட்டில் கார்டு நல்லா இருக்கான், ஓப்பனிங் சீக்வன்ஸ் குட்டா, இவ்வளவுதான் பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுக்குறானுங்க. மீதி ஃபுல்லா நெகட்டிவ் ரிவ்யூவா இருக்கு. இந்த லட்சணத்துல இருந்தா பேன் இண்டியன் ஸ்டார் பிரபாஸோட நிலைமை என்ன ஆகுதுன்னு தெரியல. உலகநாயகன் கமல்ஹாசனை பொறுத்தவரைய ஏராளமான பேருக்கு அவர் உதவி பண்ணியிருக்காரு. அதுல வேலை சுரேஷ் அப்படின்னு ஒரு டைரக்டர், யுவன் சங்கர் ராஜா முதல் படம் மியூசிக் பண்ண அரவிந்தனுக்கு அப்புறம் வாய்ப்பே இல்லாம வீட்டுல உட்கார்ந்து இருந்திருக்காரு. அவருக்கு ரொம்ப சின்ன வயசு தான். அப்ப அந்த காலகட்டம் இந்த சுரேஷ் கையில கொஞ்சம் பணம் வச்சிருந்திருக்காரு. 2 பேரும் சேர்ந்து ஒரு ஆல்பம் பண்ணலான்னு பிளான் பண்ணி ஆல்பம் பண்ணிட்டாங்க, 10 சாங்கு. இவங்க போய் அதை வியாபாரம் பண்ணலான்னு கேட்கும் பொழுது, நீங்க பண்ணது 2 பேருமே நீயும் மைனஸ், உங்க ஆல்பத்தை நாங்க எதுக்காக வாங்கணும், உங்க இதுல ஏதாவது கமர்ஷியல் ஆட் பண்ணுங்க, அப்ப நாங்க வாங்கிக்கிறோம்னு சொல்லும் பொழுது அவங்க என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, கமல் சாரை இதுல ஆட் பண்ணோம்னா நம்ம இதை வித்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. 85,000 ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க அவங்க. இப்போ வியாபாரம் இல்லாமல் இருக்குது. ஸோ அப்போ அவங்க கமல் சாரை பார்க்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இளையராஜா சன்னு இளையராஜா சன்னு பார்க்கணும்னு விரும்புகிறாரு, பார்க்கணும்னு நினைக்கிறாருன்னொடனே அப்படி மூவ் பண்ணி போய் கமல் சாரை மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணி, சார் இந்த மாதிரி நீங்கள் நடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் முடியாது, நடிக்க மாட்டேன்ட்டாரு. இல்லை, நீங்கள் ஒரு பாட்டாவது பாடி கொடுக்கணும், ஒரு ஆல்பமா, ஒரு ஆடியோ ஆல்பமா ரிலீஸ் பண்ணிடலாம், அப்போ நீங்கள் எங்களுக்கு ஒரு பாட்டாவது பாடணுன்னே நான் பாடித்தரேன், நீங்கள் எல்லாம் ரெடி பண்ணிட்டு சொல்லுங்க, நான் பாடுறேன்ட்டாராம். ஸோ அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இதுக்கு ஒரு லிரிசிஸ்ட் நம்ம ரெடி பண்ணலான்னு சொல்லி சுஜாதா வீட்டுக்கு போய், அவர் ரைட்டர் சுஜாதாவை போய் நீங்கள் பாட்டு எழுதணும்னு கேட்டால் அவர் என்ன ஏன்பா லிரிசிஸ்டாக மாத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப வற்புறுத்துனதுனால, சரி ரைட்டு நீங்க என்ன பண்ணுங்க, என்னுடைய கவிதை தொகுப்பு இருக்கு, அதை ஏதாவது யூஸ் பண்ணிங்கன்னு கொடுத்துருக்காரு. அப்புறம் இவங்க ஒரு வழியா கமல் சாரை போய் ஃபாலோ பண்ணி, விடாம ஃபாலோ பண்ணி ஒரு நாள் கமல் சார் பாடி கொடுத்துட்டாரு. கமல் சார் பாடினதுக்கு அப்புறம் த பிளாஸ்ட்ங்கிற ஆல்பம் அதை அவங்க 10 லட்சம் ரூபாய்க்கு வித்திருக்காங்க. ஸோ இவங்க கமல் சாருக்கு இன்விடேஷன் கொடுக்க மீட் பண்ணணும். அப்போ மீட் பண்ணும்பொழுது கமல் சார் கேட்டிருக்காரு, இன்விடேஷன் ஓகே, என்னாச்சு, எவ்வளோக்கு விற்றீங்க, என்ன ஏதுன்னு கேட்டிருக்காரு. சார் 10 லட்சத்துக்கு விற்றோம் அப்படின்னு. எவ்வளோ செலவு பண்ணீங்க? 85,000. 85,000க்கு எடுத்து 10.5 lakhs விற்றீங்களா? வெரி குட் அப்படின்னு இருக்காரு. சார் உங்களுக்கு எதுவும் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. சுரேஷ், உங்களுக்கு பேங்க்ல எவ்வளோ பணம் வச்சிருக்கீங்கன்னு கேட்டாராம். சார் இல்லை சார், கம்மியாக தான் இருக்கு, ஒழுங்கா வச்சுக்கிட்டு நல்லபடியா வர்ற பாருங்க, எனக்கெல்லாம் ஒன்றும் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி 1 பைசா கூட வாங்கலையா. அவர் பாடி கொடுத்த ரெக்கார்டிங் ஸ்டூடியோவும் சாதாரண ஒரு இடத்துல இருக்கிற ரெக்கார்டிங் ஸ்டூடியோல பாடி கொடுத்துருக்காரு. இதெல்லாம் பார்க்காம, இது நடந்தது 99ல கமல்ஹாசன் எவ்வளோ பெரிய ஹீரோ, அப்படி இருக்கிற காலகட்டத்தில் அவர் ரொம்ப சிம்பிளா பாடி கொடுத்து வாழ்க்கைக்கு ஒளியேற்றி வச்சிருக்காரு. அதுதான் உலகநாயகன்.